ரொம்ப நாள் பிளான் பண்ணி ஃபைனலி ஏற்காடு. ஏன்னா நேற்று ஒரு சின்ன சண்டை ஆகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் போயே ஆகணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஏற்காடு வந்ததுமே ஒரு ரூம் போனோம். பட் அந்த ரூமு அவ்வளோக்கா கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நாங்கள் ரிட்டன் எங்களை வேறு ரூம் காட்டிங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு சூப்பராக இந்த ரூம் பார்த்தோம். உள்ளே நல்லா இருந்துச்சு. 2 பேர் தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி சோஃபா பெட்டு அப்படின்னு. பாத்ரூமும் சூப்பராக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. உள்ளே வந்ததுமே என்னென்ன இருக்குதுன்னு ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு ஒரு சிக்கன் ரைஸும் எனக்கு ஒரு தோசை. நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு டிவியை போட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாகவே நாங்கள் வந்து 1 டே ட்ரிப் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிடலான்னு. நைட்டு எடுத்தனால ரூம் வெளியிலலாம் எடுக்கலை. அதனால் இப்போது மார்னிங் எழுந்து ரூம் வெளியிலலாம் எடுத்துகிட்டு அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு மேலே டெரஸில் போயிட்டு சன்ரைஸ் பார்ப்போம் அப்படின்னு கிளம்புனோம். இன்னும் ஆனால் மேலெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதனால் கீழே இந்த மாதிரி டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரூம் பார்க்க ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து தங்குற மாதிரி. எனக்கு அவ்வளோக்கா வீடியோக்கு வாய்ஸ்லாம் கொடுக்க தெரியாது. இதுதான் என் ஃபஸ்ட் டைம் ஓன் வாய்ஸ் தரேன் என் வீடியோஸுக்கே. ஆனால் மேலே ஸ்டெப் ஏறும்போது தான் உண்மையாகவே இப்படி முடியல. ஆனால் மேலே போய்ட்டு வியூ பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு. காலையிலே நல்லா பனி மூட்டமாக சில்லுன்னு. பட் ஆனால் இன்னும் மேலே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். வீடியோ வேறு 2 நிமிஷத்துக்கு மேலே எடுத்து வச்சிட்டேன். எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனே தெரில. ஏதோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன்.